அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லேருந்து நேற்று ஒரு பாசிட்டிவான அப்டேட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆனுவல் கேலண்டர் ஃபார் ஆர்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வருஷம் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்னென்ன எக்ஸாம் நடக்கும், அது எந்த மாதங்களில் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க ஆர்ஆர்பி போர்டே நேற்று அந்த ஆனுவல் கேலண்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுபடி என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, எப்போ அதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டைம் பீரியட் என்ன மாதிரியான கேட்டகரிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் ஜனவரி டு மார்ச் அந்த டைம் பீரியடில் ஏஎல்பி எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் லோகோமோட்டிவ் பைலட் அப்படிங்கிற அந்த எக்ஸாம் வரப்போகுது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரியே ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, அதுக்கான ப்ராசஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ ஜனவரி டு மார்ச் நமக்கு அசிஸ்டன்ட் லோகோமோட்டிவ் பைலட் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது ஏப்ரல் டு ஜூன் இந்த டைம் பீரியடில் நமக்கு டெக்னீஷியன்ஸ்க்கான எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மார்ச்சில் ஏஎல்பி முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு அந்த ஏப்ரல் டு ஜூன் டைம் பீரியடில் டெக்னீஷியன்ஸ்க்கான எக்ஸாம்ங்கிறது வரும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கட்டமாக ஜூலை டு செப்டம்பர் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஜூலை டு செப்டம்பரில் தான் நமக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்க போகுது ஆர்ஆர்பி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4 விதமான கேட்டகரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இது வந்து கிராஜுவேட்ஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அப்படிங்கிறது என்ன லெவலுக்கு கீழே வருது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெவல் 4, லெவல் 5 அண்டு லெவல் 6 அதுக்கான அந்த கேட்டகரிஸ் தான் வந்து இந்த நான் டெக்னிக்கல் பாப்புலர் அப்படிங்கிறது கீழே வருது. ஸோ ஓகேங்களா? ஸோ அடுத்தது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. யூஜி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன லெவலில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, லெவல் 2 அண்ட் லெவல் 3ல வந்து வருது நம்ம. சரிங்களா? அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு ஜூலை டு செப்டம்பர் இந்த டைம் பீரியடில் தான் வருது. சரிங்களா? ஸோ ஜூனியர் இன்ஜினியர்ஸ்க்கான எக்ஸாமும் இப்போ தான் வருது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பேராமெடிக்கல் கேட்டகரிஸ் அப்படிங்கிற அதுக்கான எக்ஸாமும் ஜூலை டு செப்டம்பரில் தான் வருது. ஸோ ஜூலை டு செப்டம்பர் அப்படிங்கிறது ஒரு 4 கேட்டகரிஸ் கீழே நடக்க போகுது. லெவல் 2லேருந்து லெவல் 6 வரைக்கும் உண்டான கேட்டகரிஸ் எல்லாமே இந்த ஜூலை டு செப்டம்பரில் தான் வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லெவல் 2 and 3 நமக்கு அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. லெவல் 4, 5 and 6 வந்து கிராஜுவேட் கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கடைசியாக பார்த்தோம்னா அக்டோபர் டு டிசம்பர் இந்த டைம் பீரியடில் லெவல் 1க்கான எக்ஸாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ லெவல் 1 எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க அக்டோபர் டிசம்பர் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா மினிஸ்டீரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுக்கும் அக்டோபர் அண்ட் டிசம்பரில் தான் நமக்கு வரப்போகுது. அக்டோபர் டு டிசம்பரில் தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் அப்படிங்கிறது February 2 தான் நமக்கு வந்துருக்கு. சரிங்களா? ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டோட இந்த வருஷம் என்னென்ன கேட்டகரிஸில் என்னென்ன எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜானில் நமக்கு அந்த ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. 5 ஸ்டேஜஸில் அந்த எக்ஸாம் அப்படிங்கிறது நடக்கும். ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோமோட்டிவ் பைலட் இதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஸ்டியூட்டில் February 17லேருந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் ஆக போகுது. சரிங்களா? ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலை. ஸோ சுரேஷ் பாடசாலையில் நமக்கு இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறது February 17லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ரயில்வேஸில் தான் நான் வேலைக்கு போனால் ரயில்வேஸ்க்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருப்போம் நம்ம. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வந்து ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸாம் அவங்க சொன்ன மாதிரி அடுத்தடுத்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கோம். ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஏஎல்பி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ எல்லாருக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். சுரேஷ் பாடசாலையில் February 17 ஏஎல்பி கிளாஸஸ் நடக்குது. என்ரோல் பண்ணாமல் இருக்கவங்க சீக்கிரமாக என்ரோல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.